மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. அது பக்கத்துலேயே ஸ்டார் பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும், அதை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நம்ம மற்ற நண்பர்களுக்கும் வீடியோ போய் சேரும். மறக்காமல் லைக்கும் கைப்பும் கொடுத்துருங்க நண்பர்களே. சித்தப்பா, உள்ள மாட்டிருக்கா. நீங்க இப்ப போய் பஞ்சாயத்து வச்சிருக்கீங்க, அது எனக்கு தெரியும். நீ அமைதியா நெல்லு. உள்ள மாட்டிருக்காப்பா. புள்ள பாசத்துல எல்லாம் மீறாத, சொத்த கட்டாம நெல்லு. அப்பா அது புள்ள தாச்சு புள்ள. அப்பா, நான் எப்படியாவது வெளியில கூட்டு வந்தேன். அவன் வெளியே வரமா நினைச்சிருந்தா வந்துருப்பால. அப்போ புள்ள தாச்சுப்பா, வயிற்றுல புள்ள இருக்கு. தர்மாடி கீழே விழுந்துட்டானா. அப்பா பிளீஸ்பா, நீங்க எனக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனா அவன் இல்லாம எனக்கு நிக்க முடியாது. இன்னும் 2 செகண்ட்ல உள்ள உடச்சிட்டு நிக்கானுங்க பாரு. அவனுக்கு இங்க வந்து ஆகணும். இவ்வளவு ஆரம்பத்துல கிள்ளி எரிஞ்சிருக்கணும். இந்த பயல்கள் எவ்வளவு சொன்னானுங்க. நான் இதை அசால்ட்டா நினைச்சிட்டேன். எவ்வளவு தூரம் வந்து கொண்டு வந்து எனக்கு தெரியாது. என் பிள்ளைக்கு மட்டும் உள்ள இதாவது ஆகட்டும். ஏன் கேடுதான். என்ன சம்மந்தி, பஞ்சாயத்துக்கு வர சொல்லிட்டு உயிர் பயத்தை காட்டுவீங்க போலுக்கு. மிரட்டத்துக்கு தான் கூட்டு வந்தீங்களா மாமா? பஞ்சாயத்து ஆரம்பிக்கணும். அவனுக்குள்ள போட்டுன்னு வர சொல்லு. கரெக்டத்துக்கு பஞ்சாயத்துன்னு சொன்னீங்க. ஒரு ஆம்பளை சட்டை போடாம வந்து நின்னா உன்னை கவரதுக்கு தான் இப்படி வந்து நின்னான்னு சொன்னல. உன்கிட்ட தப்பான செய்ய கட்டினான்னு சொன்னல. இப்போ பாரு தள்ளி நில்லு. இவன் எதுக்கு இங்க வரா? அலெக்ஸ் மாப்ள, இடம் அந்த சைடு இருக்கு பாருங்க. எனக்கு எங்க சௌரியமா இருக்கும் அங்கதான் நிக்க முடியும். அலெக்ஸ், உங்க பக்கத்துல நிக்கலான்னு வந்தேன். போ. இருங்கடா, இன்னைக்கு பாத்துக்கிட்டே இருங்க. என்னுடைய ஒட்டுமொத்த அறிவுத்திறமை இன்னைக்கு இங்க காட்டுவேன். நீ அறிவு திறமைய காட்டு, நான் எதை காட்ட போறேன் மட்டும் பாரு. ஏய், அது திறந்து பாத்தீங்களாடா? என்ன அது திறக்கவே மாட்டேங்குது. திறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருக்கு. மகாதேவா, அண்ணா, மகாதேவ மாமா கண்ணு கடனவா இருக்குல்ல. அப்படின்னா தீர்ப்பு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ணா, அப்படின்னா அப்பா எக்கத்தப்பா ஏதாவது கொடுக்க போறாரா? போக்கலாம், எப்படி கொடுக்காருன்னு நானும் பார்ப்பேன். என்ன, பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாமா? உன் விருப்பம் போல ஆரம்பிக்கலாம். இந்த செம்பிலிங்கையா சமஸ்தானத்துக்கு மருமகளை கூட்டு வரணும்னு உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன். உனக்கு செம்பிலிங்க சமஸ்தானத்துல மருமகளை வாழறதுக்கு விருப்பம் தானே? ஐயா, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல இருக்கு. உன்னுடைய கருத்தை தாராளமா சொல்லலாம். உனக்கான டைம் 5 நிமிஷம். தெளிவா சொல்லு. எனக்கு செம்பிலிங்கையா குடும்பத்துல மருமகளை வாழ்ந்தே ஆகணும். 1000 கனவோடும் 1000 ஆசைகளோடும் நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு ரெடியான. எதிர்பாராத விதமா சில குழப்பங்கள், அத நான் டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிட்டேன். அதாவது நான் பெருந்தன்மையா ஏத்துக்கிட்டேன். சரி, குடும்பத்துல அப்படி இப்படின்னு இருக்கதான் செய்யும். வாழ போற வீட்டுக்கு நாம தான் அனுசரிச்சு போகணும்னு கொஞ்சம் இறங்கி வந்தேன். அது ஒரு முடிஞ்சு போன ஒரு விஷயம். கருப்பசிங்க மாமா தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த குடும்பத்தார்கள் வன்முறையை கையில எடுத்துக்கிட்டாங்க. நான் அந்த வீட்டுக்கு வாழ போற மருமகான்னு தெரிஞ்சும் என்கிட்ட வன்மத்தை தீர்க்க வந்தாங்க. அந்த வீட்டு ஆண்களும் சரி, அந்த வீட்டு பெண்களும் சரி. எனக்கு தவறு நடந்தது, நான் நியாயம் கேட்டேன், எனக்கு நீதி கிடைச்சது. ஆனா அந்த நீதி கொஞ்ச நேரம் கூட நிலைக்கல. அப்படின்னா செம்பிலிங்கையா குடும்பத்துல நீதி கொடுத்துட்டு பின்னாடி தண்டனை கொடுத்துருவீங்களா என்ன? மேற்கொண்டு நீ சொல்லலாம். மேற்கொண்டு சொல்றதுக்கு என்ன? நடு நச்சாந்தில நின்னு இந்த வீட்டு மருமக இயலே அவங்க அப்பாவி நீ கணத்துல அரைஞ்சாங்க. அபியக்காவோ மாமியாரோ எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. அந்த வீட்டு மருமகளா வாழ வந்தவங்க ஜபா, ராணி, இவங்க எல்லாமே என்ன ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. இதுக்கெல்லாம் ஒரு படி மேல போய் தொர மாமாவும் சாம் மாமாவும் எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. எங்களுக்கு நடக்காத கொடுமையே இல்ல, எங்களுக்கு நடக்காத அநியாயமே இல்ல. செம்பிலிங்கையா குடும்பனாலே நல்லவங்கன்னு கேள்விப்பட்ட வந்த எனக்கு முறையா அந்த குடும்பத்துல வன்மம் தீக்கிறவங்க நிறைய பேர் உண்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். வன்மமும் அக்கிரமும் அந்த குடும்பத்துல நிறைஞ்சு இருக்குது. இத நான் சொன்னா வீணா பழி சுமத்துறேன்னு சொல்வீங்க. நான் வீணா பழி சுமத்துனுங்கிற அவசியம் இல்ல. சாட்சிக்கு உங்க வீட்டு பிள்ளைங்களே நிக்கிறாங்க. இவங்க இதெல்லாம் பண்ணனாங்களா இல்லையான்னு நீங்க அவங்க வாயாலே கேட்கலாம். இதுதான் என்னுடைய தரப்பு. இதுக்கு என்ன நீதி வேணும்னு நீ கேக்குற?
அவகிட்ட கேக்குறீங்க? அவகிட்ட எதுக்கு கேட்கணும்? என்கிட்ட தானே கேட்கணும். எனக்கு தானே அநீதி நடந்திருக்கு. அப்ப தீர்ப்பு நான் தானே சொல்லணும். இந்த தண்டனை கொடுங்கன்னு நான் தான் கேட்கணும். சொல்லு, என்ன தண்டனை கொடுக்கணும்? நீ உன் தரப்பு நியாயத்தை சொல்லிட்ட, தண்டனையை நீனே சொல்லிட்டனா அதை நிறைவேற்றிடலாம். அது வேற ஒண்ணு இல்ல. ஒரு நிமிஷம். நீ கிங்ஸின் மேல போட்ட பழி நீ சரியா தானே சொன்ன? எனக்கு யார் மேலயும் பழி சுமத்தணுங்கிற அவசியமே இல்ல. எனக்கு நடந்த அநியாயத்தை தான் நான் சொன்னேன். அதை நீ நிரூபிக்க முடியாதுன்னு சொல்லிட்டல. நிரூபிக்கிறதுக்கு எனக்கு அங்க போதிய ஆதாரம் இல்ல. அதுக்காக அங்க எனக்கு அநியாயம் நடக்கலன்னு இல்லன்னு ஆயிருமா என்ன? சொல்லு, என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீ நினைக்கிற? பெருசா என்ன என் பொண்ணு கேட்ட போறா? அந்த வீட்டுக்கு அவ வாழ வந்தான்னா அவளை அன்பா பாசமா பாத்துக்கிட்டா போதும். ஒரு தகப்பனா நான் என்ன பெருசா எதிர்பார்த்துட போறேன்? உங்ககிட்ட தப்பா நடந்துட்டா அநியாயம் உங்களுக்கு நடந்தது இல்ல, என் பொண்ணு சார்பா சொன்னேன். அவளுக்கு தான் உலக அறிவு நிறைய இருக்குது, அவளே பேசட்டும். அப்பா சொன்னதுதான். அந்த வீட்டுக்கு போனா எனக்கு சரியான பாதுகாப்பு வேணும். எல்லாரும் என்கிட்ட அன்பாவும் பாசமாவும் நடந்துக்கிடணும். சரி. ஆனா அது அந்த வீட்டுல எனக்கு இனிமே கிடைக்காது. ஏன்னா அந்த வீட்டு பொம்பளைங்களா இருக்கட்டும் இல்ல அந்த வீட்டு ஆண்களா இருக்கட்டும் என் மேல வன்மமும் அவங்களுக்கு ஆக்ரோஷமும் இருக்கு. ஏன்னா அவங்க தெய்வமா பாக்குற அவங்க கிங்ஸின் மேலேயே நான் பழி சுமத்திட்டேன்னு நினைக்கிறாங்க. எனக்கு நடந்ததை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இந்த கிங்ஸின் மாமா மேல தப்பு இருக்குன்னு எல்லாருக்கும் மனசார தெரிஞ்சும் அதை ஏத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு மனப்பக்குவம் இல்ல. ஏன்னா அது அவங்க வீட்டு பையன். தப்பே பண்ணிருந்தாலும் அவங்க வீட்டு பையன். நான் வாழ போறவா. அதனால நான் எது சொன்னாலும் அவங்களுக்கு தப்பா தெரியும். இன்னொன்னு, அவங்க வீட்டு பிள்ளையே நான் பழி சுமத்திட்டேன்னு நினைச்சு என்கிட்ட வன்மையும் கோத்தையும் காட்ட போறாங்க. அதனால எனக்கு அந்த வீட்டுல இருந்து எந்த ஒரு அன்பும் அரவணைப்பும் பாசமும் எனக்கு கிடைக்காது. ஒரு மருமகளுக்கு கிடைக்க வேண்டிய எந்த அதிகாரமும் எதுவும் எனக்கு கிடைக்காது. சரி. ஊரே இப்ப என்ன செம்பலிங்கையா வீட்டு மருமகள் நினைச்சிட்டு இருக்க நேரத்துல அதே குடும்பத்தால நான் அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கேன், அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன். இப்ப ஊர்ல இருக்க சின்ன குழந்தைங்க வரைக்கும் என்ன பார்த்தா சிரிக்குது. நான் செம்பலிங்கையா வீட்டு மருமகங்க தெரிஞ்சும் எனக்கு அவமரியாதை நடக்குது. இந்த குடும்பத்துல தான் எனக்கு மான மரியாதை கிடைக்கலன்னு பார்த்தா ஊருக்குள்ளேயும் எனக்கு மான மரியாதை இல்லாம போயிடுச்சு. ஏன்னா செம்பலிங்கையா குடும்பத்தாலே அவமானப்படுத்தப்பட்டிருக்கேனே. நான் இனி எப்படி அந்த வீட்டுல மருமகளா வந்து நிக்க முடியும்? ஆனா ஒரு விஷயம், என்ன மருமகளா இந்த வீட்டுக்கு நேம் பண்ணதே கருப்பு சிங்கம். வாக்கு கொடுத்தா பின்வாங்க மாட்டாரு. இன்னொன்னு, நான் இது வரைக்கும் செம்பலிங்கையா வீட்டு மருமகன்னு பேர் வாங்கியிருக்கேன். இனி நான் போய் இன்னொரு வீட்டுல மருமகளா வாழ முடியாது. இனி நான் செத்தாலும் செம்பலிங்கையா வீட்டு மருமகளா தான் சாக முடியும். நான் செம்பலிங்கையா வீட்டு மருமக தான், ஆனா மான மரியாதை இழந்த மருமக. அப்படித்தான் இந்த ஊரு நினைக்கும். இந்த ஊர் ஜனத்துக்கு முன்னாடி செம்பலிங்கையா மருமகளா என்ன தலை குனிஞ்சுதான் நடக்கணும். என்னால எப்படி அப்படி வாழ முடியும்? மான மரியாதையோட செம்பலிங்க சமஸ்தானத்தின் மருமகளா அந்த வீட்டுக்கு நான் வரணும். அப்படின்னாதான் செம்பலிங்கையா சமஸ்தானத்துக்கும் அவங்க வீட்டு மருமகளா போகிற எனக்கும் மரியாதை இருக்கும். நான் இப்போ இந்த குடும்பம் எனக்கு வேண்டான்னு சொன்னாலும் உங்க குடும்பமானமும் சேர்ந்துதான் போகும். உங்க குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அதே நேரத்துல என் உரிமையும் என் அதிகாரத்தையும் எதையும் விட்டுட்டு போறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்ல. வாழணும், செம்பலிங்கையா வீட்டு மருமகளா நான் வாழணும். மான மரியாதையோட நான் வாழணும். இதே ஊர்ல மத்த மரும மாதிரி நானும் தலை நிமிர்ந்து பட்ட அவமானத்துக்கெல்லாம் சேர்த்து ராஜ மரியாதையோட அந்த குடும்பத்துல வாழணும். அதுதான் நீங்க எனக்கு கொடுக்க போற தீர்ப்பு. அந்த தீர்ப்பை தான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்படின்னா மன்னிப்பு கேட்க சொல்ற எல்லாரையும் ஊர் ஜனத்துக்கு முன்னாடி, அப்படிதானே? இல்ல, அது இந்த ஊர்ஜனமே நம்பாது. இன்னொன்னு, இந்த குடும்பத்துக்காரங்க மனசார மன்னிப்பு கேட்கவே மாட்டாங்க. ஒருவேளை கேட்டா? இல்ல, கேட்க மாட்டாங்க. அதுக்கான தீர்வும் உங்ககிட்ட இருக்கும்ல, தாராளமா சொல்லலாம். தாராளமா சொல்றது எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா நிறைவேற்றதுக்கு செம்பலிங்கையா குடும்பம் தயாரா இருக்குங்கதான் என்னுடைய கேள்வி. பஞ்சாயத்து அதுக்கு தானே கூப்பிட்டிருக்க, தாராளமா கேட்கலாம். உன் தரப்பு நியாயமானதாக இருந்தா தாராளமா நிறைவேற்றப்படும். நான் ஆசைப்பட்ட தீர்ப்பையே எனக்கு வழங்குவீங்கன்னு கருப்பு சிங்கமாகிய செம்பலிங்கையா மகன் வாக்கு கொடுத்தாருன்னா நான் என் ஆசைகளை இங்க சொல்லுவேன். கண்டிப்பா உன்னுடைய ஆசை நிறைவேற்றப்படும். ஆனா அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் சொல்லுங்க. ஆதாரம் இல்லாம குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு செம்பலிங்கையா பையன் ஒண்ணும் மதிக்கடன் இல்ல. செம்பலிங்கையா வம்சத்து பயிலுக்கு மதிக்கடன்கள் இல்ல. முட்டாள் கூட நீ சொன்ன காரியத்தை கேட்டு தீர்ப்பு கொடுக்க மாட்டான். அப்படி இருந்தும் நான் என் பையனுக்கு தண்டனை கொடுத்தேன்னா உன்ன மாதிரி மதி இல்லாதவன் நாளைக்கு இதே மாதிரி வந்து என் பிள்ளை மேல குற்றம் சாட்ட கூடாது என்பதுக்காக தான். இல்ல, நான் சொல்லி முடிக்கல. ஊரில பேசக்கூடாது. நீ பேசும்போது நாங்க அமைதியா
நான் இன்னும் என் ஆசைய சொல்லவே இல்ல. அதுக்குள்ள நீ ஆசை சொல்லதுக்கு முன்னாடி என் தரப்பு பக்கம் நான் சொல்ல வேண்டியதை சொன்னாதான் உன் ஆசை என்னன்னு நீ தெளிவா சொல்லுவ. இது பஞ்சாயத்து மாதிரி தெரியல. எங்களை கூப்பிட்டு வந்து மிரட்டுற மாதிரி இருக்குது. மிரட்டலா எடுத்துக்கிட்டாலும் சரி, எச்சரிக்கா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல இதுதான் கருப்பு சிங்கத்தோட பேச்சுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, உன்ன மாதிரி நாளைக்கு இதே மாதிரி மதியில்லாதவ வந்து என் புள்ள மேல பழி சுமத்த கூடாது. யோசிக்கணும். அப்ப முடிவு பண்ணிட்டீங்க. உங்க புள்ள தப்பே பண்ணலன்னு முடிவு பண்ணிட்டீங்க. நீ நிரூபிக்கவே இல்ல. அப்படி இருக்கும்போது அவனை குற்றவாளின்னு நாங்க எப்படி தீர்க்க முடியும்? நீ ஒரு பொண்ணா இருக்கிறதுனால சில விஷயங்களை நிரூபிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கலாம். அதனால உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை நான் உனக்கு கொடுப்பேன். அந்த வாய்ப்பை நீ சரியா பயன்படுத்திக்கிட்டு என் புள்ள குற்றவாளின்னு நீ கரெக்டா உறுதிப்படுத்திட்டனா உன் ஆசையை நீ அப்போ சொல்லலாம். அது உனக்கு நிறைவேற்றப்படும். ஆனா அதை நீ நிரூபிக்க தவறினா இதே மண்ணுல உன் தலை துண்டிக்கப்படும். கருப்பு சிங்கம், இதுதான் இந்த கருப்பு சிங்கத்தோட தீர்ப்பு. அதுக்கு உனக்கு டைம் ஏராளமா நான் கொடுப்பேன். நாளில இருந்து கரெக்டா 96 நாள், அதாவது 2 மண்டலம் உனக்கான டைம். ஒரு தலையை நாங்க இன்னைக்கு சும்மா எடுக்கவே மாட்டோம். அது செம்பிளிங்க குடும்பத்துக்கே கிடையாது. நாளில இருந்து உனக்கு 2 மண்டலம் உனக்கு நான் தாரேன். 48 48 96, ஒரு மண்டலத்துக்கு 48, 2 மண்டலம் 96, கிட்டத்தட்ட உனக்கு 3 மாசம் டைம். அந்த 3 மாசத்துக்குள்ள நீ சொன்னது உண்மைதானே நீ நிரூபிச்சுட்டா, உன்கிட்ட என் புள்ள தப்பா நடக்க பார்த்தாங்கிறத ஊர்ஜிதப்படுத்திட்டனா அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அதே நேரத்துல நீ எதிர்பார்த்த மான மரியாதையோட செம்பிளிங்க மருமகளா நீ இந்த வீட்டுக்குள்ள வரலாம். அந்த 3 மாசத்துக்குள்ள நீ அவனை குற்றவாளி இல்லன்னு உறுதிப்படுத்த முடியலன்னா இதே மண்ணுல நடு வீதியில ஒத்தால இருக்கும். நல்லா இருக்கு உங்க தீர்ப்பு. அந்த 3 மாசத்துல நான் எப்படி நிரூபிக்க முடியும்? எனக்கான வழிகளுக்கு இல்லையே. இவ்வளவு யோசிச்சனா அதை செய்யாம இருப்பேன்? எனக்கு தேவை இனி எந்த மதிக்கட்ட பொண்ணும் என் பிள்ளை மேல பழி போடக்கூடாது. அதுக்கு சரியான தீர்வு எனக்கு வேணும். இந்த 3 மண்டலமும் நீ செம்பிளிங்க குடும்பத்துக்குள்ள இருக்கலாம். இசை அந்த வீட்டுல இருக்கவே மாட்டான். அப்பா என்ன திருப்பி கொடுத்துருக்கீங்க? இது என்ன? இசை அந்த 3 மண்டலம் அந்த வீட்டுல இருக்க மாட்டா. அப்பா உள்ள தச்சுப்பா நிப்பாட்டு. இசை 3 மாசம் அந்த வீட்டுல இருக்க மாட்டா. இது போதும் எனக்கு. நீ பழி சுமத்தன்னு நினைச்சது என் கிங்ஸ்ன இல்ல. உனக்கு தேவை அந்த ராஜபாரம், இசைக்கான இடம். அதுதான் உண்மை. உனக்கு எதிரி இசைதான். கிங்ஸின் எதுவும் பண்ணலன்னு உனக்கு நல்லா தெரியும். வா எதிரி இசைதான். இசை இந்த இடத்துல நீ இருக்கணும்னு ஆசைப்பட்ட, இசை இருக்க இடத்துல நீ இருக்க ஆசைப்பட்டல. உனக்கான வாய்ப்பை நான் தாராளமா கொடுக்கறேன். இசை இருக்க இடத்துல நீ இருக்கலாம் 3 மாசம். அப்பா இந்த 3 மாசத்துல அன்னைக்கு நடந்த தவற உன்னால ஆதாரத்தோட நிரூபிக்க முடியாத ஒண்ண இந்த 3 மாசத்துக்குள்ள நீ ஆதாரத்தோட நிரூபிச்சனா எந்த சந்தர்ப்பத்துல வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்துட்ட. பாவம் அன்னைக்கு எதிர்பாராம இருந்தனால உனக்கு ஆதாரத்தை எடுக்க முடியல. அதனாலதான் ஒரு அவலப்பெண் உனக்கு நான் நீதி கொடுக்கணுங்கிறதுக்காக 3 மாசம் அதே ஒரு சுச்சுவேஷன் நான் உனக்கு கொடுக்க போறேன். இந்த 3 மாசத்துல உன்னால ஆதாரத்தை எடுக்க முடியும்ல? சொல்லுவா. இந்த 3 மாசத்துல உன்னால ஆதாரத்தை எடுக்க முடியும்ல? உன்கிட்ட மயங்கனால திரும்ப மயங்காம எப்படி இருப்பான்? உனக்கான இடத்தை நான் கொடுத்திருக்கேன், உனக்கான சந்தர்ப்பத்தை நான் கொடுத்திருக்கேன். அந்த இடத்துல இசை இருக்கவே மாட்டா. அன்னைக்கு உன்கிட்ட மயங்கி நின்னவன் திரும்ப மயங்க மாட்டான்னு நினைச்சே இருக்குது. இப்போ உன்னால ஆதாரத்தை எடுக்க முடியல. அந்த ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு என்கிட்ட கொண்டுட்டு வா. நீ நினைச்ச மாதிரி ராஜ வாழ்க்கை, இசைக்கான அங்கீகாரத்தை நான் உனக்கு கொடுக்க. அப்படி இந்த 3 மாசத்துல இவனை குற்றவாளின்னு உன்னால சொல்ல முடியலன்னா நான் சொன்ன மாதிரி நடு வீதியில உன் தலை இருக்கும். அப்பா இசை புள்ளத்தாச்சு, அவ மாசமா இருக்காப்பா. அப்பா 3 மாசம் அவளுக்கு 8 மாசம் முடிஞ்சிரும்பா. அப்ப நேர மாசம் கற்பிணி ஆயிருவா. அவளை எங்க தனிமைப்படுத்த போறீங்க? அப்பா இவகிட்ட நான் மன்னிப்பு தானே நான் கேட்கிறேன். ஆனா என் இசைக்கு தண்டனை கொடுக்காதீங்கப்பா. அவ எந்த தவறும் செய்யல. அப்பா நான் வேணா மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா. அவளை விட்டுருங்க. எனக்கு தேவை மன்னிப்பு இல்ல, குற்றமற்ற மன்னிப்பு. மரணத்துக்கு சமம். குற்றமற்றவன் கேட்கிற மன்னிப்பு அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு சமம். தவறியும் செம்பிளிங்க பையன் அந்த தவறை செய்ய மாட்டான். நாளைக்கு தெய்வமா வீட்டிருக்கிற போறவன் மேல இப்போது வீண் பழி இருக்கும் போது அந்த கரையை துடிக்க வேண்டியது அவன் பொறுப்பு. அவனுக்காக அவன் கட்டின மனைவி கஷ்டப்பட வேண்டியது என்பது விதி. கணவன் மனைவியும் ஒரே சரீரம். அன்னைக்கு கணவனுக்காக மதுரையை எழுச்சா கண்ணகி, இன்னைக்கு இந்த கணவனுக்காக இவன் மனைவி நேர மாசம் புள்ள தனியான வாழ்க்கை வாழ்வா. கணவன் குற்றமற்றவன் நிரூபிக்கிறதுக்கு
அவ தனியா வாழுவா. 7 மாசத்துல தான் வயிற்று பசிக்கு தானே உழைச்சு சாப்பிடுவா. அப்பா, அப்பா, உன் மேல விழுந்த பழி அவளுக்கும் பொருந்தும். உன் மனைவி இன்பத்திலே துன்பத்திலே உன் கூட இருப்பேங்கிற அவ உறுதிப்பட்டு நினைக்கிறான். என் கணவன் மேல விழுந்த பழிய நான் தொடுப்பேன். அவளுக்காக எதையும் எடுத்துக்க நான் தயாரா இருக்கேன்னு அவ எடுத்துட்டு கிளம்பிட்டா. அவ உழைச்சு அவளே சாப்பிடுவா. அப்பா, அவ வேணப்பா. அப்பா, அவ சின்ன குழந்தைப்பா. உன் மனைவி சின்ன பிள்ளை வேண்டாண்டா. இந்த ஈத்தனை பண்ணதுக்கு என் புள்ள தண்டனை வைக்கணுமா? இங்க எவனும் பேசக்கூடாது. அவ கணவன் மேல விழுந்த பழி தொலைக்க தான் போயிருக்கா. இது எந்த மாதிரி தண்டனை? கணவன் அவளுக்கு வேணும்ல. தன் கணவன் மீது இவ்வளவு பெரிய ஒரு பொண்ணு பள்ளிய சுமத்திருக்கா. அந்த கலையோட அவ எப்படி தான் கணவனோட வாழ முடியும்? அது 2 பேருக்குமே அவமானம். அவ பிறக்க போற குழந்தைக்கு அதை விட பெரிய அவமானம். நாளைக்கு ராஜாவா அரண்மனையில வீட்டு இருந்து பாண்டிய வம்சத்தை ஆள பிறக்க போறவன் அவன் வயிற்றிருக்கும் போது அவன் தகப்ப இந்த பாவத்தை செஞ்சான்னு வரலாறு சொல்லக்கூடாது. வரலாறு தெளிவா இருக்கணும். அந்த மகாராஜா இந்த மண்ணுக்கு பிறக்க வரும்போது தன் தாயும் தகப்பனும் எவ்வளவு பாடுபட்டாங்கன்னு சரித்திரம் பேசணும். அதுக்காக என் பிள்ளைக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்க. அவ கணவனுக்காக யுத்தம் பண்ண போயிருக்கா. இங்க பாரு, அந்த இடத்துக்கு நீ வரலாம். தான் கணவனுக்காக நிறமாச கற்பிணி வெளியில போயிட்டா. உனக்கு 3 மாசம் டைம். அதுக்குள்ள நீ ஆதாரத்தோட நிரூபிக்கலாம். இந்த 3 மாச தனிமை உன்கிட்ட அவன் தப்பா நடக்க முயற்சி பண்ணானா நீ என்ன ஆசைப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியும். உன் ஆசையை இசை எடுத்து பிடிக்கணும். நிரூபிச்சுட்டனா எடுத்துக்கலாம். இல்ல பந்தயத்துக்கு நான் ரெடி. பார்க்கலாம். ஏன்னா என்னால நிரூபிக்க முடியும். அதுக்குத்தானே உனக்கு டைம் கொடுத்துருக்கேன். இவ்வளவு சொல்லிட்டு இங்க இருந்து இசையை ஊட்டி விடுறது, இசைக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, அது ஒரு தொழில் நடக்காது. இசை ஒண்ணும் போல இல்ல. அவ வீரமும் துணிச்சல் அவ ரத்தத்திலே கலந்தது. குறுக்கு புத்திங்கிறது அவ ரத்தத்துக்கே தெரியாது. அவளுக்கு யாரும் அடைக்கலம் கொடுக்க கூடாது. யாரும் அவளை கண்டுக்க கூடாது. அவ தாராளமா இதே ஊர்ல இருக்கலாம். ஆனா அவ உழைச்சு அவ சாப்பிடணும். யாரும் அவளுக்கு எந்த அடைக்கலமும் பாதுகாப்பு கொடுக்க கூடாது. அவ அவளையே காப்பாத்திக்கணும். ஏன்னா எனக்கான ஆதாரத்தை நான் எடுக்கணும். எனக்கு இது உயிர் சம்பந்தப்பட்டது. எங்க பாட்டுக்கு உங்க பொண்ணுக்கு பாதுகாப்பே அடைக்கலம் கொடுத்து நாளைக்கு ஏன் தலை துண்டிக்கப்படுறதுக்கு நான் ஒண்ணு ஏமாளி இல்ல. அவங்க தோழியா இருக்கட்டும், இந்த வீட்டு பொம்பளையா இருக்கட்டும், இல்ல இந்த வீட்டு ஆம்பளையா இருக்கட்டும், யாரும் அவளுக்கு எந்த அடைக்கலமும் கொடுக்க கூடாது. யாரும் எந்த பாதுகாப்பு கொடுக்க கூடாது. பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது. கணவருங்க முறையில கிங்சி மாமா அங்க போய் காதல் மழை பொழிய கூடாது. இந்த நாளுக்கு தானே காத்துக்கிட்டு இருந்த. உனக்கான சந்தர்ப்பத்தை நான் கொடுத்துட்டேன். உன் ஆசை நிறைவேற்றப்படும். ஆனா எங்க தண்டனையும் நிறைவேற்றப்படும். சொக்கன், அவ ஏதோ சின்ன புள்ள, விட்டுருங்களேன். முடியாது. 3 மாசம் உன் பொண்ணுக்கு டைம். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அந்த 3 மாசத்துல இவளால நிரூபிக்க முடியலனா ஒரு நாள் கூட தாமதிக்க வேண்டாம். யாருக்கு இவ தலையை எடுக்கிறதுக்கு விருப்பமோ தாராளமாக எடுத்து நடு வீதியில வீசிருங்க. உங்க பொண்ணுக்கு நடந்த அநியாயத்துக்கு எவ்வளவு மனசுல வைரக்கத்தோட இருக்க முடியுமோ இருந்துக்கோங்க. அப்படி நிரூபிக்க முடியாத இவ தலையை எடுக்கிறவனுக்கு குடும்பத்துல ராஜ மரியாதை உண்டு. திரும்பவும் சொல்றேன், என் குடும்பத்துல ஒருத்தன் கூட இசைக்கு ஒரு முடுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டான். ஒரு அடைக்கலம் கூட கொடுக்க மாட்டான். ஒருவேளை எங்க குடும்பத்தை தாண்டி வேற யாராவது அடைக்கலம் கொடுத்தா அவங்க கூட நீ யுத்தம் பண்ணலாம். சபாஸ். யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்க. அவளுக்கு அடைக்கலம் கொடுக்கறவங்களுக்கு நீ என்ன பண்ணாலும் எனக்கு சம்மதம். பஞ்சாயத்து முடிஞ்சது, கிளம்புங்க. ஒட்டமு முழுக்க ரத்தம் சூடேறி போயிருக்குது. தீர்த்துக்கிட்டு வேண்டிய உன் தலையை எடுக்க போறவன் நாதான். இசை எடுத்த பிடிக்கணும்னு ஆசைப்பட்டலாமா? தாராளமா வா. உனக்காக அசெம்பிளிங்க சமஸ்தானம் காத்துக்கிட்டு இருக்கேன். கத்தியே தூக்க கூடாதுன்னு நினைச்சேன் என் பிள்ளைக்காக. தூக்கண்டே உன் தலையை எடுக்கிறதுக்கு. 2 மண்டலம் எப்ப முடியும்னு காத்துக்கிட்டு இருப்பேன். ஒரு நாடி கூட தாமதிக்க மாட்டேன். போட்டு தள்ளுவேண்டே. ஏமா நீ பெரிய தப்பு பண்ணிட்டப்பா, பெரிய தப்பு பண்ணிட்ட. அந்த கிங்ஸ் மேல நீ இப்ப எப்பவுமே பழிய போட முடியாதுமா. அவன் இசை தவிர வேற யாரையும் எடுத்து பாத்துக்கிட மாட்டான். நீ ஏன் இந்த மாதிரி வேலை பார்த்த? அதான் இசை கூட இல்லல. இசை கூட இல்லட்டா என்ன? வேண்டாம், பெரிய பாவத்தை பண்ணிட்ட, பெரிய பாவத்தை பண்ணிட்டேம்மா, பெரிய பாவத்தை பண்ணிட்டேன். சும்மா புலம்பிட்டு கூடாது. தீர்ப்பு கேட்டீங்கல, இந்த 3 மாசத்துக்குள்ள நான் கிங்சி மேல பழி சுமத்துற ஆதாரத்தோட போய் நின்னா அந்த இசைக்கான சாஸ்திரம் எனக்கு கிடைக்கும். அந்த இசைக்கான ஸ்தானம் எனக்கு கிடைக்கும். காலம் காலமா நாதான் அந்த வம்சத்து மகாராணி, நாதான் இளவரசி. செம்ப
நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. ஒரு ஆம்பளைட்ட இருந்து ஒரு ஆதாரத்தை எடுக்கதான் எனக்கு கஷ்டம். இன்னும் 2 நாள்ல எடுத்துருவேன். இனி இந்த 3வது நாளே நான் ராஜ்யத்துக்கே ராணி ஆகுறேன். பொறுத்து இருந்து பாருங்க. இவன் கொடுத்த 3 மாசம்லாம் எனக்கு ரொம்ப அதிகம். 3 நாள்ல முடிச்சு காட்டுறேன். போங்க, நான் போயிருவேன். ஐயோ, ஃபீல் பண்ணாதீங்க, நான் பாத்துக்கிடுவேன். குழந்தை பேச்சு மாறலடி. இந்த பாரு, நான் மன்னிப்பு கேட்கலாம் தயங்குறேன். தப்பே பண்ணாம மன்னிப்பு கேட்டீங்கன்னா ஆளை பிறந்தவனை அசிங்கப்படுத்தின மாதிரி ஆயிரும். அவன் பிறப்பு வரலாறுல ஒரு சின்ன கரை மாதிரி ஆயிரும். நம்ம புள்ள எப்பவுமே உங்களை மகாராஜனா பார்க்கணும், வீரனா பார்க்கணும். ஆஹா, இந்த பழி என்னைக்குமே உங்க தலை மேல இருக்க கூடாது. வேண்டாம், போவாத. நான் தாங்கி கூட மாட்டேன், சொன்னா கேளு. தங்க புள்ள, நான் வேற ஏதாவது முடிவு எடுத்துக்கிறேன். நீங்க வா. அவள் கிடக்காது. நீங்களே அப்பா வீட்டுல போவாத சொல்லிட்டேன். ஐயா, அப்பா என்ன நம்புங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். நான் போறேன். ஏய், கஷ்டப்படுத்தாத, நான் பாத்துக்கிறேன். நீ நம்பின மாதிரி என் பிள்ளைங்க என்ன நம்புவான். சரி, அவன் அப்பான்னு நம்புவான். அதுக்கு அடுத்து வர சந்ததி வேண்டாங்க. இப்படி ஒரு கரை இருக்கவே கூடாது. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் போறேன். எனக்கு எந்த தடையும் போட்டாதீங்க. ஏய், உள்ள இருக்காண்டி வயிற்றுல சும்மா நான் அப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்றேன்டா. ஏய், இன்னும் 3 மாசம் உனக்கு நேரம் மோசமாயிருண்டி. சத்தியம், இங்க பாரு, நான் பாத்துக்கிறேங்கல்ல. கொஞ்சம் பொறுமையா நான் அப்பா கிட்ட பேசுறேன். நீ எந்த முடிவு எடுக்கண்டா. என்னை விட்டு பிரிஞ்சு போறேன்னு மட்டும் சொல்லாதடி. என்னை விட்டு பிரிஞ்சு போறேன்னு மட்டும் சொல்லாதடி. நான் செஞ்ச போறதுக்கு நான் தண்டனை நினைக்கிறேன். நீ எந்த தண்டனையும் நோக்க வேண்டாம். ஐயோ, நீங்க எந்த தப்பு பண்ணல. நான் உங்க மேல கரையே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அவளா ஈஸி தகவனி போவாதா சொல்றலமா. உனக்கு தெரிஞ்சு நாங்க யாரும் இருந்துட மாட்டோம், சொன்னா கேளு. அப்பா, நான் இந்த 2-3 நாளா கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இவர் பழைய கிங்ஸ்னாவே இல்ல. அந்த பழி விழுந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்டாரு. என்னால முடியலப்பா. வேண்டாண்டி சொன்னா கேளு. சத்தியமா தாங்கிக்கிட மாட்டேன். எனக்கு நீங்க பழைய கிங்ஸ்னா வேணும். எந்த குற்றமும் செய்யாம கோணி குறுகி நீங்க இருக்கிறத பார்க்க கஷ்டமா இருக்கு. தம்பிகளுக்கெல்லாம் முன்னோடியா இருந்தோமே, அண்ணன்களுக்கெல்லாம் முன்மாதிரியா இருந்தோமே, கடைசியில கேவலம் ஒரு பொண்ணு மூலமா அசிங்கப்பட்டுட்டோமேனு நீங்க ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறதே, யாருக்கிட்டையும் செய்ய பேசாம இருக்குது. நான் ஏற்கனவே மனசுல செத்துட்டேன். வெளியில காட்டிக்காம இருந்தேன். இங்க பாருங்க, என்னால இந்த உலகத்துல சர்வே பண்ண முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் என்ன காப்பாத்திக்குவேன். இந்த 3 மாசம் என் புருஷன் காதலுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். என் புருஷ காதல் எனக்கு திரும்ப பூரணமா கிடைக்கணும். அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அந்த பழைய காதலை நான் பார்க்கணும். உங்களை பிரிஞ்சிருக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. நான் உங்களுக்காக எதுவுமே செஞ்சதில்லை. இதையாவது நான் செய்யறேன்னு. ஐயோ, நீ நேர மாசமா இருக்கடி. வேண்டாம் சொன்னா கேளு. அப்படியெல்லாம் தனியா வாழ முடியாது. வேண்டாம் சொன்னா கேளு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் போறேன். ஏய், என்னால முடியலடி. மனசுல நான் நொந்து போயிருக்கேன். என்னால கத்தி கூட அழ முடியல. அழுதுக்கு கூட என் உடம்பு தெம்பில்ல. மனசுல உடைஞ்சு போயிருக்கேன். நீங்க இது உடைஞ்சு போகிற நேரம் இல்ல. உங்களை நீங்களே தயார்படுத்த வேண்டிய நேரம். நீங்க ஒரு இரும்பு மனுஷன், தெய்வமா வீட்டிருக்க கூடியவரே. உங்களை நீங்களே தயார்படுத்த வேண்டிய நிலையில இருக்கீங்க. நான் திரும்பி வந்து உங்களை பார்க்கும் போதே பழைய கிங்ஸ்னா கம்பீரமானவரா, சிங்காசனத்துல வீட்டிருக்கிறவரா பார்க்கணும். மகாராஜாவா பார்க்கணும். அதுல வீரம் கொஞ்சம் கூட குறைஞ்சிருக்க கூடாது. இந்த கண்ணுல நான் கண்ணீரை பார்க்கவே கூடாது. அதுல எப்பவும் கோபமும் என்ன பார்க்கும்போது அந்த காதலும் எனக்கு தெரியணும். ஆரம்பத்துல இந்த கிங்ஸன் அப்படித்தானே இருந்தாரு. நீங்க ஊரே பார்த்து வேண்ட கிங்ஸன் தானே. ஊருக்கு முன்னாடி நெருப்பா ஆனாலா கோவக்காரனா தெரிஞ்சீங்க. எனக்கு மட்டும் தானே காதல் தெரியும். அந்த கிங்ஸனை நான் மறுபடியும் பார்க்கணும். நான் ஒண்ணு விட்டு கொடுத்துட்டு போகல. உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக தனியா போறேன். நான் எவகிட்டயும் உங்களை விட்டு கொடுக்கல. என் புருஷன் பழையபடி கம்பீரமா திரும்ப வரணுங்கிறதுக்காக தான். சொன்னா கேளு. வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீ எங்க போந்தா குழந்தை திரும்ப மாறல, குழந்தை பேச்சும் மாறல. சொன்ன கேளு. நான் பாக்குற மாதிரி உனக்கு யாரும் பாத்துக்கிட மாட்டாங்க. நீ தன்னை தெரியும் வாழ முடியாது. சொன்னா கேளு. என்ன கஷ்டப்படுத்தாத. நான் அப்பா கிட்ட பேசுறேன். அப்பா கிட்ட பேசுறேன். கை கட்டி கெஞ்ச போறீங்களா?
கை கட்டி கெஞ்ச போறீங்களா? எனக்கு ஒண்ணு அந்த கிங்ஸ் தேவையில்ல. கை கட்டி கெஞ்சி கூத்தாடி உங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கி நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது எனக்கு அசிங்கம். நான் ஒரு வீரன் கூட தான் வாழறதுக்கு ஆசைப்படுறேன். கெஞ்சி கூத்தாடி ச்சே, வேண்டாம். எனக்கு வீரமான கிங்ஸ் தான் எனக்கு வேணும். பழைய கிங்ஸ் தான் எனக்கு வேணும். கெஞ்சி கூத்தாடுற கிங்ஸ் எனக்கு வேண்டாம். என் பிள்ளைக்கு வீரமான அப்பன் தான் வேணும். கோழையான புருஷன் எனக்கு தேவையில்லை. கோழையான அப்பாவும் என் பிள்ளைக்கு தேவையில்லை. இந்த பிள்ளை எப்படி பெத்தெடுக்கணும்னு எனக்கு தெரியும். என் மனசுலயும் தைரியம் இருக்கு, என் உடம்புலயும் தெம்பு இருக்கு. நான் என்ன பாத்துக்குவேன். வேணடி, முடியாது. ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும். முடியாது, முடியவே முடியாது. அவ குழந்தை, தெய்வ குழந்தை. அவளை காக்கிறதுக்கு அந்த தெய்வமே இறங்கி வந்து காப்பாத்தும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அழுதது போதும். அவ பச்சை பிள்ளைடா. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஒரு ராஜாவுக்கு ராஜதந்திரமும் தேவைதானே? ஒரு ராஜாவுக்கு ராஜதந்திரமும் தேவைதானே? ராஜதந்திரத்தையும் நான் எடுக்கிறேன். இனிய ராஜதந்திரத்தை பாரு. பார்க்கதானே போறேன். இந்த சாண போப்படி, பழைய ஜான பாப்ப. இந்த பழைய ஜானோட கோணம் உனக்கு தெரியாதுல்ல. என் புள்ளையே என்கிட்ட இல்லாம ஆக்கிட்ட. என் புள்ளைக்கு எழுதுன மாதிரி இருந்தேன். பாரு, பழைய ஜான பாரு. அப்போ தெரியும் நீ வீட்டுல என்னென்ன நடக்குன்னு. திணற போற. இசை தங்கம், வேண்டாம் தங்கம், சொன்னா கேளு. எங்க வீட்டு போகாத, எங்க வீட்டு போகாத. எனக்கு என் வீரமான என் மாமங்க தான் வேணும். கோழைங்களா இருக்கிற என் மாமா மாதிரி வேண்டாம். நான் பாத்துக்கிடுவேன். நான் திரும்பி வந்து பார்க்கும் போதே கவின் சின்ன பையனா இருக்க கூடாது. இந்த வீட்டிற்கு ஆம்பளைங்களுக்கு சரிக்கு சமமா நிக்கணும். நான் திரும்பி வரும்போது செம்பலிங்க கோட்டையில வீரன்கள் தான் இருக்கணும். புத்திசாலியான வீரன்கள் மட்டும் தான் இருக்கணும். வீரன்களா இருப்பீங்கன்னு நான் நம்பிதான் போறேன். உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது தங்கம். சத்தியமா இருந்துக்கிட மாட்டேன். உங்களுக்கு இங்க போராட்டம் நிறைய இருக்கு. அதை இங்க பாருங்க. குடும்பத்துல ஒற்றுமை ரொம்ப முக்கியம். ஒற்றுமை இல்லைன்னா இப்படித்தான் நடக்கும். கொஞ்சம் ஒற்றுமை குறைஞ்சதுக்குதா இப்படி செதறி கிடக்கும். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வீரனாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத அன்பு நிறைஞ்சவங்களா இருக்கணும். ஒருத்தனுக்கு அடிச்சா இன்னொருத்தனுக்கு வலிக்கணும். ஒருத்தருக்கு ஒண்ணுனா இன்னொருத்தர் துடிக்கணும். எனக்கு ஒண்ணுனா துடிக்கீங்கல்ல, இதே மாதிரி உங்களுக்குள்ள எவனுக்காவது ஒண்ணுனா நீங்க துடிக்கணும். நான் போறேன். நான் திரும்பி வரும்போது நான் எதிர்பார்த்த மாதிரி நீங்க ஒவ்வொருத்தனும் இருக்கணும். என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். என்னை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கறேன். நான் இப்ப கோமா பேசல, ஆசையை வெளிப்படுத்திட்டு போறேன். நான் திரும்பி வரும்போதே நான் எதிர்பார்த்த மாதிரி தான் நீங்களாம் இருக்கணும். பச்சை புள்ளடா, வீட்டை விட்டு போகுதுடா. வேற எங்க போய் பொழைச்சுக்கோ. அதுக்கு என்ன தெரியும்? இவ்வளவு நாள் கூட்டுக்குள்ளேயே வச்சு அடுத்த மாதிரி வளர்த்துட்டீங்க. இவ திடீர்னு பறக்க விட்டாது எங்கடா போவோம்? கொஞ்சமாவது பறக்க விட்டு இருந்தா அது பறந்துட்டு வந்திருக்கும். இவ்வளவு நாள் பொத்தி பொத்தி கூட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டீங்க. அது எங்கடா போவோம்? எப்பவுமே கூட்டுக்குள்ளேயே அடைச்சு வைக்க கூடாது இல்ல. ஆளை பிறந்தவளை வீட்டுக்குள்ளேயே அடக்கி வச்சா என்ன ஆகுன்னு உனக்கு தெரியாது. அவ பலனி என்னன்னு அவளுக்கே தெரியாம போயிடும். வயிற்றுல இருக்கிறது பாண்டிய. அவன் விதிப்படி ஒரு தைரியமான தாய்க்கு தான் பிறக்கணும். இப்படி கூட்டுக்குள்ளே வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு பிறந்த புள்ளைய அவன் இருக்கக்கூடாது. இந்த நொடி முன்னாடி வரைக்கும் அவ குழந்தையாவே இருந்திருக்கா. காரணம் இந்த வீட்டு கோயில்தான். பொத்தி 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 தூக்கி தூக்கி சுமந்து அவளை குழந்தையாவே நினைச்சிட்டாங்க. அவ வீரமான மகாராணியா பாண்டியனை பெற்றெடுத்தா மட்டும்தான் பாண்டியனால இந்த மண்ணில் ஆட்சி செய்ய முடியும். ஏன்னா அவனுக்கு எழுதப்பட்ட விதி அப்படி. ஒரு வீரமான தகப்பனுக்கும் வீரமான தாய்க்கும் பிறந்த பையனா அவன் இருக்கணும். அப்படித்தானே வரலாறு எழுதப்பட்டிருக்கு. ஆமா, இன்னும் 3 மாசம் இருக்கு. நான் இந்த வாய்ப்பையும் கொடுக்கலன்னா வேற மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா அதை உங்க எல்லாராலையும் தாங்கிக்க முடியுமா? முடியாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ தனிச்சு போராடுவா. நான் இந்த மீனாவை ஒரு சாதாரண இடம் போட்டுட்டேன். சாதாரண ஒரு வன்மம் பிடிச்சது, பேராசை பிடிச்சவான்னு நினைச்சிட்டேன். ஆனா அவ அப்படி இல்ல. அவ இசையை எப்படி போட்டு தள்ளலானே அலெக்சாண்டர்ட்டே வந்து கேட்டிருக்கா. அது மட்டும் இல்ல, நம்ம எதிரி எங்கெங்க இருக்காங்களோ அங்கங்க போய் இசையை போட்டு தள்ளதுக்காக தான் பேரம் பேசியிருக்கா. அவளுக்கு எதிரி கிங்ஸன் இல்ல, இசை. அந்த பொண்ணுக்கு போய் ஆசை வந்திருக்கு. இந்த கோட்டையும் இந்த கோட்டைக்கு சமஸ்தானத்துக்கு ராணியாவும் தான் ஆகணுங்கிற பேராசை. ஒரு பேராசை அவளை எந்த எல்லைக்கு கொண்டு போகுது. அவ எரிய செய்ய துணிவா. ஏன்னா அவளுக்குள்ள இந்த மனசுத்தன்மை செத்து போய் ராட்சசி உள்ள புகுந்திருக்கா. பேராசை பை பிடிச்சிருக்கு. கண்டிப்பா இசைய வாழ விட மாட்டா. ஏதாவது பண்ணிடுவா. இசைக்கு அந்த அளவுக்கு காசு பத்தாது. அவ சூழ்ச்சிகளை புரிஞ்சுக்கிட மாட்டா.
ஆனா இந்த மீனா வன்மத்திலே பிறந்து வந்த மாதிரி இருக்கா. நீ பச்சை பிள்ளைய கொண்டு சூனியக்காரி கூட மோத விட்டுருக்க. நான் சரியாதான் மோத விட்டுருக்கேன். நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. கிங்ஸன் கிட்ட எந்த பொண்ணும் நெருங்க முடியாது. மீறி நெருங்கினா என்ன ஆகும் தெரியும்ல. அன்னைக்கு அவளை நேருக்கு நேரம் பார்த்தானா தம்பி கட்டிக்க போற பொண்ணுன்னு சாதாரணமா நினைச்சான். துற பொண்டாட்டி சாம் பொண்டாட்டி மாதிரி இந்த வீட்டுல ஒரு பொண்ணு நினைச்சான். அதனால அவளால பக்கத்துல நெருங்கி நிக்க முடிஞ்சது. இப்போ இசை இல்லாம தான் பக்கத்துல எந்த பொண்ணையும் நெருங்க விட மாட்டான். அப்படி நெருங்கணும்னு நினைச்சா அவன் என்ன ரூபம் எடுப்பான்னு உனக்கு தெரியாது. ஆக்ரோஷமா மாறுவான், கொலையும் பண்ணுவான். அவன் போறப்போ அப்படி சரியாதான் மோத விட்டுருக்கேன். பொறுத்து இருந்து பாரு. என் உசிரியை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல. என் மார்பிளியும் என் தோழி விளையாண்டவளை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல. அவ என் உசுரடி, உசுருக்கும் மேல பூ மாதிரி மென்மையானவா. அவளுடைய சுவாசம் இல்லாம, அவளுடைய சுவாசத்தின் வாசம் இல்லாம நான் ஒரு நிமிஷம் கூட இருந்துக்கிட மாட்டேன். பிரிச்சிங்கல்ல, என் ஆட்டத்தை போப்பீங்க. ஆனா ஒண்ணுப்பா, உங்க குடும்பத்தை பத்தி புரிஞ்சுக்கவே முடியல. நேத்து வரைக்கும் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பச்சை குழந்தை மாதிரி சாப்பாடு விட்டுறது, பாத்ரூம்ல தூக்கி கொண்டு வைக்கிறது, குழந்தை மாதிரி தூக்கி சுமந்தீங்க. அதே 2 செகண்டுக்கு அப்புறம் தனியா போய் பொழைச்சிக்கன்னு புள்ள தச்சு அனுப்பி வச்சிருக்கீங்க. குழந்தைதான். எங்க சமஸ்தானத்துல இருக்கிற வரைக்கும் அவ குழந்தைதான். ஆனா அவ பலம் என்ன உனக்கு தெரியுமா? வேணா செக் பண்ணி பாரு. செக் பண்ணிலாம் பார்க்க வேண்டாம், கண்ணால பார்த்தவதான். உனக்கு ஒண்ணுனா மட்டும் அவ வீரிய மாறுவான்னு எனக்கு தெரியும். தெரியும்ல? பார்க்கலாம். இனி நையவஞ்சர்களின் கூட்டம் அவளை சுத்தி எறும்பு மாதிரி மொய்க்க போதே. ஏற்கனவே எதிரி எங்க இருப்பான்னு தெரியாது. இப்ப தன்னந்தனியா விட்டுருக்கீங்க. எதிரிகளுக்கெல்லாம் கொண்டாட்டமாக போதே. இன்னொரு விஷயம், அவளுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நீங்க காப்பாத்த கூடாது. மாட்டிக்கிட்டீங்களே பங்கு. இந்த 3 மாசம் அவ உயிரோட இருந்துருவா? சொல்லு கிங்ஸின், இந்த 3 மாசம் அவ உயிரோட இருந்துருவா? உன் புள்ள வயிற்றுல இருக்குல்ல, அதுவும் 5ஆம் மாசம் முடிய போகுது. இப்ப வேணாலும் குழந்தை பிறக்கலாம், உன் பொண்டாட்டிய பார்க்கலாம். ஆனா பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது. ஆனா நான் எங்கேயுமே பார்க்காத அதிசயம்லாம் உங்க குடும்பத்தை தான் இருக்கு. ரவுடிகளா இருந்தாலும் நீதி நேர்மை ரொம்ப முக்கியம்னு சரியா கடைப்பிடிக்கீங்க. நானும் உங்க ஆட்சியை பிடிச்சவன்னா நான் அதை கரெக்டா ஃபாலோ பண்றேன். பார்க்கலாம், இந்த 3 மாசம் வரைக்கும் உன் பொண்டாட்டி உயிரோட இருக்காளா தாக்கு பிடிக்காளான்னு பார்க்கலாம். அப்படி இருந்தா நீ அதிர்ஷ்டக்காரன் தான். யோசி கிங்ஸினே யோசி. ஆனா நீ பயங்கர மூலக்காரின்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் நீ ஏதாவது பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நான் உன் வீரத்தை பார்த்துட்டேன். ஆனா நான் பார்த்த எல்லாருமே உன் வீரத்தை விட உன் புத்திசாலித்தனத்தை பத்தி மட்டும்தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆசை, வெறி, உன் புத்திசாலித்தனத்தை நான் பார்க்கணும்னு. எனக்கு உன் புத்திசாலித்தனம் தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா ஒரு வீரனுக்கு வீரம் மட்டும் போதாது, புத்திசாலித்தனம் ரொம்ப தேவை. நீ 6 வயசுல இருந்து இத்தனை வயசு வரைக்கும் கொடி கட்டி பிறக்கனா உன் வீரத்தால மட்டும் இல்ல, வீரம் மட்டும் இருந்திருந்தா நீ என்னைக்கோ விழுந்திருப்ப என்ன மாதிரி. உன்கிட்ட ஸ்பெஷலா ஒண்ணு இருக்கு, உன் புத்திசாலித்தனம். அதனாலதான் எந்த கொம்பனும் அசைக்க முடியாத இடத்துல நீ இருக்க. கிங்ஸின் ப்ளீஸ், உன் புத்திசாலித்தனத்தை மட்டும் நீ எனக்கு காட்டிட்டேன்னு வச்சுக்க, நான் அப்படி பின்னாடியே வந்து குயிக்கா பிக்கப் பண்ணிக்கிடுவேன். எனக்கும் கொஞ்சம் ஷார்ட் மைண்ட் தான் பார்த்துக்க. உன் புத்திசாலித்தனத்தை நான் பார்த்தே தீரணும். வெயிட் அண்ட் see. இன்னொரு ஜென்மன் இருந்தா நீ என் தம்பியா பிறக்கணும்டா. பார்க்கலாம், தம்பியா பிறக்கியோ புள்ளையா பிறக்கியோ. என்ன சொன்ன? தம்பியா பிறக்கியோ புள்ளையா பிறக்கியோ. ஓ, ஆஹா, எங்கேயோ கேட்ச் பண்றானே. இவன் புத்திசாலித்தனத்தை நான் பார்த்தே ஆகணும். டேய், உன் புத்திசாலித்தனம் என்னன்னு நீ பெத்து வச்சிருக்கிய 2 சிங்க குட்டிகளே, அவனுங்களை வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்பா அப்பா முளைச்சு 3 இலை விடல, அவ்வளோ புத்திசாலித்தனம். அத விதை போட்டவன் அப்ப எவ்வளவு புத்திசாலியா இருக்கணும், அந்த விதை எப்படி இருக்கணும். உன்கிட்ட இருந்து வந்த அந்த விதைக்கே இவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்குன்னா அப்படியே அமுக்கிற மாதிரி அமைதியா அப்படியே பப்பி பாய் மாதிரி இருக்கே. எப்படி அப்படி கியூட்டா அழகா, எதுவுமே தெரியாத மாதிரி, பச்சை புள்ள மாதிரி, அப்படி காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி அழகா. டேய் டேய், எப்படி இதெல்லாம் மெயின்டைன் பண்ற? நீ எப்பேற்பட்ட கொம்பேன்னு நான் நேர்ல பார்த்தவன். ஆனா சத்தியமா இந்த ஊராட்கள் உன்னை அவ்வளவு கியூட்டான மனுஷன்னு சொல்லுது. நீ எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி, அத கொஞ்சம் கூட முகத்துல காட்ட மாட்டேங்க.
ஐடியா கொடுத்ததே நான். அதுக்கெல்லாம் காரணம் நீதான். உன் புத்திசாலித்தனத்தை நான் பார்க்கணும். உன் பொண்ணு உன் கூட குழந்தையா இருக்கிற வரைக்கும் நீ வெளியில மட்டும்தான் வேட்டையாடுவ, உள்ளுக்குள்ள வேட்டை ஆடவே மாட்டேன். நான் எப்ப பார்க்காத உன் புத்திசாலித்தனத்தை? நான் குறி வச்சது என்னமோ உனக்கு தான், ஆனா தூண்டில மாட்டிக்கிட்டது உன் பொண்டாட்டி. என் புத்திசாலித்தனத்தை தானே பார்க்கணும்னு ஆசைப்பட்ட. ஏதோ சொன்னீங்கன்னா இன்னொரு பிறவி இருந்தா தம்பியா பிறக்கணும், இல்லைன்னா புள்ளையா பிறக்கணும்ல பார்க்கலாம்.